வாங்க. வாங்க நீ. வாங்க நீ. வாங்க. உட்காருங்க. அம்மா அம்மா தம்பி பாப்பா என்கிட்ட கொடுக்குறீங்களா? உட்காரு. அம்மா எவ்வளவு நாளா பொன்மகளை நாங்க வச்சுக்கிறதுக்கு சண்டை போட்டிருக்கோம். இப்போ ஆளுக்கு ஒரு பாப்பா கிடைச்சிருச்சுல்ல. தம்பி பாப்பாவை அவ பாத்துப்பா. தங்கச்சி பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேலையே வைக்க மாட்டோம். நாங்களே குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோமா. அண்ணி, இன்னைக்கு சமையல் வந்து நாங்க எல்லாரும் பண்றோம். ஐயோ, அன்னைக்கு மாதிரியா? இல்ல அண்ணி, உங்ககிட்ட இருந்து நாங்க எதை கத்துக்கிட்டோமோ இல்லையோ சகிப்புத்தன்மையே கத்துக்கிட்டோம். நல்லா இல்லைனாலும் நாங்களும் சேர்ந்து உங்க கூட சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் சகிச்சுக்குங்க அண்ணி, கிச்சன் பக்கமே வராதீங்க. நீங்களும் அண்ணனும் குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இங்கே உட்கார்ந்துருங்க. அதான் கலையண்ணி கூட இருக்காங்கல்ல. சமையலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இங்கே இருங்க. சரிங்களா அண்ணி? வாங்க போலாம். சீக்கிரமா வெட்டுங்க. வெட்டுறோம். வெண்ணிலா, நன்றி சொல்லி நான் உன்னை அந்நியப்படுத்த விரும்பல. ஆனா அதுக்காக நன்றி சொல்லாமலும் இருந்துடக்கூடாது. நன்றி வெண்ணிலா. என் உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்ன முத்து மாமா இப்படி எல்லாம் பேசுற? வேற சாதாரணமான காரியமா பண்ணிருக்க? அத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டு கோவில்ல தலகுனிய வச்சாங்க. அந்த நேரத்துல எனக்காக பேசின ஒரே ஆள் நீ மட்டும் தானே. அது மட்டுமா, எனக்காக நீ பேசி எனக்கு 7 நாள் அவகாசம் வாங்கி கொடுத்துருக்க. என் மேல இருக்க பாசத்துல குழந்தைய போட்டு தாண்டுன. இதெல்லாம் யார் பண்ணுவா? அதாவது எனக்கு புரியவே இல்லை. நீ சாமிக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம எனக்காக சாமி கூட சண்டை போட பத்தியா? உனக்கு இப்படி ஒரு போராடுற குணம் இருக்குன்றது எனக்கே இப்பதான் தெரியுது. புடிச்சவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு ஒரு அம்மா முதுகுல குழந்தைய கட்டிக்கிட்டு சண்டைக்கு போனாங்களாம். நானும் அப்படிதான் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு ஆத்தா கிட்ட சண்டைக்கு போனேன். அடேங்கப்பா, ஜான்சி ராணி பத்தி எல்லாம் பேசுற? சத்தியமா சொல்றேன், உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. நிஜமா தான் சொல்றேன். அது எந்த அளவுக்கு தைரியம்னா சாமி கூட சண்டை போடுற பாரு. சிறப்பு. நீ பண்ண இந்த காரியத்தினால இந்த வீட்டுக்குள்ள இருந்த தீய சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இந்த ஸ்வேதா நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டான்னு நம்புறேன். இனிமேல் நம்ம வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எதுக்கு இப்படி பயந்து சாகுற? இத பாரு, நான் ஒன்னும் சும்மா போகல. இது என் அத்தை வீடு. எனக்கு போறதுக்கு முழு உரிமை இருக்கு. வா. இல்ல ஸ்வேதா. வாடி. ஏய் நில்லு. யார கேட்டீங்க வந்து? உன்னதான் கேக்குறேன். காது கேட்கல? யார கேட்டீங்க வந்த? உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. மீறி வந்தன்னு வச்சுக்கோ, வெட்டியே போட்டுருவேன்.
ஏன் இது என் அத்தை வீடு தானே, எனக்கு இல்லாத உரிமையா? என்ன அத்தை லொத்த, என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன உரிமைன்னு கேக்குறேன். சொந்தக்காரனு வீட்டுக்குள்ள விட்டா சொந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிற வெக்கமால உனக்கு? உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ள விட்டோம். இந்த வீட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்க, கொஞ்சம் ஓட்டி பாரு உன் பிளாஷ்பேக்க. எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்க குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிட்டல, வெக்கமாவே இல்லையா உனக்கு? இது பாருங்க மாமா, மாமாகியமான அசிங்கமா சொல்றேன், பாய் கிழிச்சுன்னு சொல்றேன். யாருக்கு யார் மாமா? ஏச்சிப்பா மூஞ்சி முகர கட்டியா. கார்த்தி அண்ணா கலை, இந்த இதோட பெட்டி படுக்க தூக்கி மூஞ்சில ஏறி. மாமா என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. உன்னெல்லாம் வேற லெவலுக்கு அவமானப்படுத்தணும். ஏதோ போனா போட்டுன்னு விடுறேன். உன மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள விட்டுன்னு வச்சுக்க, நீ என்ன தெரியுமா பண்ணுவ? தூங்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி எல்லார் மண்டையிலும் போட்டு கொண்டுருவேன். சைக்கோ, நீ ஒரு கேவலமான 420 ஃப்ராடு. கிளம்பு. என்ன லுக்கு? காட்டுருமே நல்லா 3 வேளை அமுக்கணும்ல, பெட்டி தூக்கிட்டு பா. இந்த மாதிரி இன்னொரு தடவை உன்னை இந்த இடத்துல நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, பார்த்த இடத்துலயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். இல்லைன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். எது வசதி? அண்ணா என்னடா நொன்ன? என்ன இல்லைண்ணா, அம்மா வேற வீட்டில் இல்லை. இப்போ அவளை வீட்டை விட்டு வெளில போக சொன்னா அவள் எங்கன்னு போவா? அவளுக்குன்னு வேற யாருன்னு இருக்கா? அடி செருப்பு கழட்டு. டேய், யாருக்கிட்ட நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற? டேய், உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? நீ என்னடா அவளுக்கு வந்து பவுன்சரா இல்லை பாடி கார்டா? ஏப்பா தள்ளப்படி வேறப்பா பாடி கார்டு முனீஸ்வர மாதிரி கூடியே சுத்திட்டு இருக்கிற. ஏய், தம்பின்லாம் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒன்று பண்றா, இந்த பெட்டியை தூக்கி போட்டுற மாதிரி தலையில வச்சுட்டு அவன் முந்தானி புடிச்ச பின்னாடி போகும்போது தட்டிட்டே போ, ஜால்றாவன். அப்படி இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன், போயிடு அப்படியே. சொத்துல இருந்து காலனா கூட கிடைக்காது, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். மாமா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கலையே மாமா. ஏய் ஸ்வேதா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்க. மரியாதார் தலைவாசல் மிதிக்காதன்னு சொல்லியிருக்காங்க. உன் துணி மூட்டை முடிச்சலாம் இப்படி தூக்கி விட்டறிஞ்சதுக்கு அப்புறம் சூடு சொன்ன எல்லாமே நின்று பேசிட்டு இருக்க. அறிவில்லையா உனக்கு? சீ, கிளம்பு. சரி, நான் மனசுல நினைக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட பேசிட்டு கிளம்புறேன். இது பாருங்க, இவ்ளோ காரியங்களையும் நான் பண்ணது உண்மைதான். அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான். ஒரு காலத்துல நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இதோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்குள்ள ஜெயிக்கணுங்கிற வரை தலை தூக்கி நின்னுச்சு. வெண்ணிலா உங்க மனைவி ஆனதுக்கு அப்புறமும் உங்களை சொந்தமாக்கிக்கணும்னு துடிச்சேன். அதுக்கு காரணம் உங்க மேல வச்சிருந்த காதல் தான். சரி, நான் ஒத்துக்கிறேன், அது தப்புதான், தப்புதான். ஆனா என் காதல் நான் சாகுற வரைக்கும் என் மனசுல இருந்து சாகாது. எப்படி என் மனசுல இருந்து உங்களை பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் நீங்க போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு வேணா நான் போகலாம், ஆனா இந்த ஊரை விட்டு நீங்க என்ன அனுப்ப முடியாது. ஏன்னா நான் இங்கதான் இருப்பேன். என் மனசுல நான் நினைச்சு நம்பின வாழ்க்கைய வாழற வரைக்கும், ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற வரைக்கும் ஸ்வேதா இந்த மண்ணை விட்டு போக மாட்டா. லே, பெட்டி எடுத்துட்டு வா. நான் சொல்லல, இதுக்கு வராதுன்னு இப்பதான் நினைச்சு சொல்லி வாய் முள்ள வந்து நிக்குது. டேய், உனக்கு நான் சொல்லிட்டேன், நாங்களாம் உன் மேலே பாசம் வச்சுருக்கோம். அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இதுக்கு மேலே அமைதியாக இருக்க மாட்டேன்.
இதுக்கு மேலே நீ வந்து ஸ்வேதா ஸ்வேதான்னு ஜாடா தட்டிட்டு வச்சுக்கோயேன், சத்தியமாக சொன்ன கொன்னே போட்டுருவேன். ஏய் உனக்கு வீட்டுக்குள்ள போடா போடா. உள்ள போங்க. செல்ல குட்டிங்களா, அப்பா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன்ப்பா. ம் மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க மாமா. சரி, இந்த அண்ணாமலை எங்க போயிட்டான்? தெரியல, காலையில இருந்தே காணோம். வெளியில போறதா சொல்லவும் இல்ல. என்கிட்டயும் சொல்லலையே எங்க போனான்னு. டேய் பாத்ரா வேற கூலிங் கிளாஸை போட்டு கீழே விழுந்து வச்சானா. டேய் போதும்டா வரலையே விட்றா. ஐயோ டேய் போதும் டேய், உனக்கு வர டான்ஸ் வரல, விட்டு கண்ணாடி கட்ட கீழே விழுந்துற போறேன். அப்புறம் என்ன கும்பலா பொண்ணு பார்க்க போயிருந்தியா? இல்ல நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தேன். வயசான காலத்துல ஏன் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண? யாருக்கு வயசாச்சு? உனக்கு. சரி நமக்கு சரி விடு. இப்ப எதுக்கு இதெல்லாம், என்ன விசேஷம்? சந்தோஷம் மாப்ள. வையன், அதாவது உலகத்திலேயே உன்னதமான உறவு தாய்மாமா உறவு. அந்த உறவே நீ எனக்கு கொடுத்துருக்க. அதான் சந்தோஷத்துல சீர் சனத்தை செய்ய சும்மா ஆட்டம் படுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பந்தா வந்திருக்கேன். தங்கச்சி இது எப்படி இருக்கு? ஆனா கேட்டியே என்னென்ன மருமகளை தூக்கலையான்னு. இப்ப பாத்தியா சும்மா ஆட்டம் பாட்டத்தோட சீர் சனத்தை செஞ்சுட்டு இப்ப இந்த அண்ணன் கர்வத்தோட மருமகளை தூக்க போறேன். ஓகேவா? சரிண்ணே. லேடிஸ், என் கூட சீர் சனத்தை செய்யறதுக்கு ஆட்டம் பாட்டத்தோட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க போலாம். இது இது ஓபன் பண்ணு. இது என் மருமக பொன்மகளுக்கு. நல்லா இருக்குல்ல? இதையும் ஓபன் பண்ற. நான் சொல்லிட்டு இருக்கணும் உனக்கு. இது என் மருமகன் திருத்தணிகைக்கு. மாப்பிள்ள ஒரு கைப்பிடி. நல்லா இருக்கு தங்கச்சி, இதுல குழந்தைங்களுக்கு வளையல், பிரேஸ்லெட், செயின், அரணா கயிறு எல்லாமே இருக்கு. என்ன தங்கச்சி, என்னாச்சு? ஏன் இப்ப கண் கலங்குற? இல்லன்னு, தாய் மாம செய்யறதுக்குன்னு எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாருமே இல்லைன்னு மனசுல சின்ன கலக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அத நீ நிறைவேத்திட்டன்னு. தங்கச்சி, இனிமே இந்த அண்ணன் இல்ல நொண்ணா இல்லன்னு அழுதுட்டு இருக்க கூடாது. உனக்காக இந்த அண்ணாமலை அண்ணன் இருக்கான். உனக்கு ஏதாவது கஷ்டம் நீ கண் கலங்கி நின்னா அப்ப இந்த அண்ணாமலை என்னும் பக்கத்துல வந்து நிப்பான். ஏய், அப்பா உன் தங்கச்சிக்கு தான் வருவா, எனக்கு வர மாட்டியா? மாப்பிள்ள என்னடா கேள்வி இது? அவ கண் கலங்கினாதான் வந்து நிப்பேன். நீ கண் கலங்கறதுக்கு முன்னாடியே வந்து நிப்பேன். புரிஞ்சுக்கோடா, கொஞ்சமாவது ஜென்ரல் நாலேஜ் வளர்த்திக்கோ. என்ன நீ முதல்ல வளரு. இது போதுமா? போதும். ருத்ரா குட்டி, உங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்கிற கன்ஃபியூஷனா இருக்கு. யாராவது ஒருத்தர் மீச வரைஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. நோ ப்ராப்ளம், அப்புறமா வரைஞ்சு விட்றேன். இப்போ உங்களுக்கு கிஃப்ட் தர போறேன். ஆனா இந்த அங்கிள் உங்களுக்கு கிஃப்ட் தரதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அங்கிளுக்கு ஒரு கிஃப்ட் தரணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உம்மா. அப்படியே உட்கார செல்லக்குட்டி, நானே வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
கவலைப்படாதம்மா. கூடி சீக்கிரம் மருந்து மனசு மாதிரி உன் கூட நல்லபடியாக குடும்பம் நடத்துவான். அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்தில் நீயும் ஒரு குட்டி பாப்பாவோடு நிற்க போகிற. அந்த பாப்பாவுக்கும் இந்த அண்ணாமலை தான் சீர் செய்வான். அதாம்மா என் ஆசை. அப்புறம் மாப்பிள்ள, எப்படியோ ஸ்வேதாவை வீட்டை விட்டு அடித்து விரட்டி வீடு முழுக்க சானிடைஸ் பண்ணிட்டேன். ஸ்வேதா இருக்கல கொரோனா வைரஸோட கொடூரமான வைரஸ். ஆமாடா அப்பா சாமி, ஐயோ அது எப்படியோ நல்லது நடந்துருச்சுடா. அவள் வெளியே போயிட்டா, இருந்தாலும் அந்த பேட் வைப்ரேஷனாக லைட்டாக வீட்டில் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து குழந்தைங்களை ப்ளஸ் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் அப்படி இருக்கும். ம், நீ இல்லாமல் அந்த வீடு வீடாகவே இல்லை. இப்போ கூட திருட்டுத்தனமாக தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒண்ணுமே புரியல மருது. என்ன பண்றது? எல்லா நிலைமையும் மாறும், மாற்றி காட்டுறேன். நீ கவலைப்படாத. ட்ரையில் உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். கவலைப்படாத. அம்மா மட்டும் உடம்பு சரியாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பஞ்சாயத்து. வேண்டாம் மருத. எனக்காக அது இதுன்னு பேச போய் நீங்களும் பாதிக்கப்பட வேண்டாம். அப்படி நீ சொன்னா நாங்க விட்டுருவோமா? கோர்ட்ல கேஸ போட்டு சொத்துல பங்கு கேட்பேன். அப்படிலாம் விட்டுற மாட்டேன் ஸ்வேதா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பெரியப்பா, இவர் என்ன இந்த நேரத்தில் வராரு? அம்மாடி ஸ்வேதா. ஸ்வேதா அழாத, நான் இருக்கேன். இங்க பாரு ஸ்வேதா, தைரியமா இரு. உன் மன உறுதிய பார்த்து நானே நீ நினைச்சதை நடத்தி காட்டிடுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் மன உறுதி இப்பவும் கொஞ்சம் கூட குறையல. எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை முத்தரச மாமா கட்டின இந்த தாலிதான். அதனாலதான் இத கழட்டுன்னு ஊர் அறிய அவர் சொன்னப்ப கூட பிடிவாதமா மறுத்துட்டேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லத்த, என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது முடியற வரைக்கும் நான் எங்கேயும் வரதா இல்ல. மருத, அங்க என்ன நடக்குது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நாளைக்கு ஏதோ சாமியார் கூட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்களா? விருந்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவங்க கொண்டாடுறாங்களா? அவங்க நிம்மதியை முதல்ல கெடுத்தாகணும். ஒண்ணு பண்ற, முத்தரச மாமா கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாதான் அவரோட நிம்மதியை மொத்தமா கெடுக்க முடியும். அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு டென்ட்டை போட்டு நான் அங்கேயே தங்க போறேன். ஸ்வேதா, இது தேவையில்லாத விஷ பறிச்ச ஸ்வேதா. இந்த ஸ்வேதாவுக்கு எப்பவுமே விஷ பரீட்சை எழுதுறதா ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நான் என் லட்சியத்துல ஜெயிச்சு நிக்க முடியும். கரெக்ட் ஸ்வேதா. ஆமாத்த, ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல சாகணும். உபயோகம் இல்லாம உயிரோட இருக்கிறத விட செத்துடலாம். என்னமா இது, வாழ்ற வயசுல எதுக்கு சாகிறத பத்தி பேசுற? நீ தைரியமா இரு, நீ நினைச்சது நடக்கும். இந்த பாருமா, நீ என்ன வேணாலும் பண்ண, நாங்க உனக்கு பின்னாடி இருக்கோம். பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. சரி பெரியப்பா. மருது, முத்தரச மாமா வீட்டுக்கு முன்னாடி விடிய காலையில ஒரு டென்ட் போடணும். இனிமே நான் அங்கதான் தங்க போறேன். நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முத்தரச மாமா நரகத்துல இருக்கிற மாதிரி உணரணும். சரி, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன். ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எனக்கு ஆதரவா இருக்கிறது எந்த காரணத்து கொண்டு முத்தரச மாமாவுக்கு தெரியவே கூடாது. அண்ணாமலை சரியான கேடி, மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். சரி வரஞ்சிதே. ஸ்வேதா, நாளைக்கு எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நான் நாளை மறுநாள் வந்து சேர்ந்துக்கிறேன். சரியா? சரி.
அண்ணே நீங்க கொஞ்சம் கூட இருந்து ஸ்வேதாவை பாத்துக்கங்க. என்னம்மா நீ இதெல்லாம் சொல்லணுமா என்ன? நான் பாத்துக்கிறேன். அதோட அந்த முத்தரசனையும் ஒரு கை பாத்துக்கிறேன்.